இந்த திமுக அரசாங்கத்தோட தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே மக்களை ஏமாத்துற வேலை. அவங்க எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலான்ற அடிப்படையில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை இன்னைக்கு மதுவின் பிடியில் மயக்க வச்சு ஒரு தரப்பான மக்களை போதையிலே தமிழ்நாட்டை வச்சுருக்காங்க. அதனால இவங்க சொல்லுகின்ற செய்தி கூட மக்களை போய் சேர்க்க முடியுமா தெரியல. எலெக்ஷன் நேரத்தில் இப்போ 5000 பணம் போட்டாங்க, அந்த பணத்தின் மூலிமா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இது வரைக்கும் ஒரு செங்கலை கூட எடுத்தது கிடையாது. இன்று நீட்டு பிரம்மாண்டமாக எல்லா மாநிலத்திலும் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டிலையும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் புதுசாக திறக்க போகிறாங்க. அதனால் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டுருக்கு. இவங்க பொய்ன்றதை மக்கள் புரிஞ்சுருக்காங்க. அவங்க எல்லா திட்டங்களையும் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. சமீப காலமாக எல்லா திட்டத்துக்கும் பேரும் கலைஞர் கருணாநிதி, கலைஞர் மருத்துவமனை, கருணாநிதி பேருந்து நிலையம், எல்லா கருணாநிதி பேரில் ஒரு சின்ன ஒரு பொருள் கூட இன்றைக்கி தமிழ்நாட்டு வரி பணத்தை வசூல் பண்ணி இந்த மாதிரி பண்ண இது அம்மா ஒரு பேர் இருக்கிறதுனால இந்த திட்டத்தை முடக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு மக்கள் மனதில் அம்மாவின் திட்டம் நிரந்தரமாக குடியிருக்கு. இதனால் இன்றைக்கு திமுக ஆட்சி ஒழிந்து அதிமுக ஆட்சி உதயமாக போது தீண்டும் அம்மா திட்டம் என்டிஏ கூட்டணியில் அம்மா உணவகம் மிக சிறப்பாக செயல்படும் என்பது என் கருத்து. கண்டிப்பாக, அதாவது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையெழுந்த வேண்டும் அயல் நாட்டில் அப்படி இருக்குது. தமிழகத்தில் நிறைய நிதிகள் வந்துட்டுருக்கு. இந்த திராவிட அரசாங்கம் எந்த நிதியுமே ஒழுங்காக கையாளாத அவங்க கஜானாக்கு போயின்னு இருக்கனால தான் இவங்களால் 28 மாதங்கள் அந்த நிதியை கொடுக்க முடியல. ஆனால் ஒழுங்காக தமிழகத்தோட எல்லா நிதிகளும் அரசு கஜானாக்கு வந்தால் எடப்பாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக மக்களுக்கு உடனடியாக சொன்னது எல்லாமே நிறைவேற்ற முடியும். அதுவும் இல்லாமல் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்பது போல் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது இது சாத்தியம். இன்று ஒரு மாபெரும் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை தயாராகிட்டாங்க. அவர் எடப்பாடி 2000 ரூபா கொடுக்கலன்னா கூட மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. ஆனால் என்டிஏ கூட இருக்கிறதுனால என்ன சொன்னாரோ கண்டிப்பாக செய்வாருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது, என்டிஏ மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இவங்க சொன்ன மாதிரி தகுதியின் அடிப்படையில் பெண்களுக்கு கொடுக்காம எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக தாய்மார்களுக்கும் 2000 ரூபா இந்த அரசாங்கம் மக்களுக்கு மிக நம்பிக்கையோடு இருக்காங்க.